ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமி மேன். இந்த வீடியோவில் மாதரா ரிட்டர்ன்ஸ் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போது கதைக்குள்ளே போகலாம். நருட்டோ சீரீஸில் இருக்கிற கேரக்டர்ஸோட ஆக்ஷன் ஃபிகர்ஸை வாங்குறவங்களா நீங்கள்? அப்போது உங்களுக்காக தான் இந்த ஆஃபர். நருட்டோ, ககாஷி, சாஸ்கே, இட்டாச்சின்னு மொத்தம் 6 ஆக்ஷன் ஃபிகர்ஸ் உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் கிடைச்சிட்ருக்கு. இது இல்லாமல் சிங்கிள் பீஸ்லையும் நருட்டோவோட ஆக்ஷன் ஃபிகர் ரொம்ப கம்மி ப்ரைஸில் இப்போது கிடைக்கிது. இந்த ஆஃபர் முடியறதுக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆக்ஷன் ஃபிகர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எபிசோடில் ஷீரோன்னு சொல்லப்படுற ஒருத்தனை பார்த்துருப்போம். இவர் யார் என்னன்னு ஃபுல்லாக நமக்கு ரிவீல் பண்ணலைனாலும் இவன் மாதராவோட ஆலாய் மாதிரி தான் இருக்கான். ஏன்னா ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இவனுக்கு மாதரா மேலே ஒரு கண்ணாக இருக்கும். லிட்ரலாக அவர் எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணான். ஒரு கட்டத்தில் மாதராவோட போர்ட்டல் பார்த்தையே இவன் கொலாப்ஸ் பண்ணி இருப்பான். இதை தெரிஞ்சுக்கிட்ட மாதரா ஷீரோவை கொல்ல வந்திருப்பாரு. அப்போதான் ஷீரோ மாதராவோட எனிமி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறான். மாதராக்கு அவர் போன அப்புறம் லீஃப் வில்லேஜில் என்ன நடந்துச்சுங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். மக்கள் இப்போது என்ன நிலைமையில் இருக்காங்க, லீஃப் வில்லேஜ் யாரோட கண்ட்ரோலில் இருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் மாதரா கிட்ட சொல்கிறான். ஆனாலும் அவர் ஷீரோவை ஃபுல்லாக நம்பலை. தன்னோட நம்பிக்கையை ஜெயிக்க மாதரா ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாரு. இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண ஷீரோ மாதராவோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறாரு. சேம் டைமில் லீஃப் வில்லேஜுக்குள்ளே ஒரு பவர்ஃபுல்லான ஒட்சுசுகி வந்துட்டதா ஷீரோ சென்ஸ் பண்ணியிருப்பார். இவர் வேற யாரும் இல்லை, நம்ம இஷிகி ஒட்சுசுகி தான். மாதரா ஏர்த்துக்கு வந்த மோட்டிவே இந்த ஒட்சுசுகிஸை ஹண்ட் பண்ணுறது தான். அப்படி இருக்கும்போது ஒரு ஒட்சுசுகி அதுவும் லீஃப் வில்லேஜ்லேயே வந்துட்டதை கேட்டு மாதரா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே அந்த ஒட்சுசுகியை அழிக்க கிளம்புறாரு. இதோடு தான் லாஸ்ட் சாப்டர் முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டர் அதே பேட்டில் ஃபீல்டிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இஷிகி யார், அவரோட பவர்ஸ் என்ன, அவரோட வீக்னஸ் என்னங்கிற மாதிரியான எந்த ஒரு அனாலிசிஸும் பண்ணாமல் மாதரா இஷிகியை நோக்கி பாயிறாரு. அவரோட கன்பையை எடுத்து இஷிகியோட மண்டையிலேயே போடுறாரு. பட் இஷிகி அதிலிருந்து எஸ்கேப் ஆகிட்டாரு. ஆனாலும் மாதரா சும்மா விடலை. கன்பையை எடுத்து இஷிகியை அடுத்தடுத்து புழக்கிறாரு. பட் இஷிகி அது எல்லாத்தையும் டாச் பண்ணிடுறாரு. மாதரா என்னதான் உயிரை கொடுத்து சண்டை போட்டாலும் இஷிகி அவரை ஒரு சாதாரண ஷினோபியாக தான் நினைக்கிறாரு. ஏன்னா ஆல்ரெடி இவரை ஏகப்பட்ட ஷினோபிஸ் எதிர்த்து வந்திருப்பாங்க. அவங்க எல்லாரையும் இவர் கொன்னிருப்பார். அதே மாதிரி இவனையும் ஈஸியாக போட்டு தள்ளிடலாம்னு இஷிகி நினைக்கிறாரு. பட் மாதரா அவரோட கன்பாயை வச்சு சூப்பராக அட்டாக் பண்ணுறாரு. அதோட இம்பேக்ட் ஒரு கட்டத்தில் இஷிகிக்கே டிஸ்டர்பாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறாரு. மாதரா இஷிகியை அனலைஸ் பண்ணாமல் ஃபைட் பண்ணியிருக்கலாம். பட் இஷிகி அப்படி இல்லாமல் மாதராவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறாரு. மாதராவோட ஸ்ட்ரென்த்துங்கிறது அந்த கன்பாயில் தான் இருக்கிறதா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவரோட கன்பாயை ஷ்ரிங்க் பண்ணுறாரு. டெரரான மாதராவோட கன்பாய் சின்ன பசங்க விளையாடுற டாய் மாதிரி இப்போது மாறிடுச்சு. ஒரு கட்டத்தில் இஷிகிக்கு மாதரா கூட விளையாடி ரொம்ப போர் அடிச்சிடுது. அதனால் அவருக்கு சாக்ரா ராட்ஸ் அட்டாக்கை போட்டு முடிச்சு விடலாம்னு நினைக்கிறாரு. அவர் நினச்ச மாதிரியே அந்த சாக்ரா ராட்ஸ் எல்லாமே மாதராவை அட்டாக் பண்ணி அவரை ரொம்ப வீக்காக மாற்றிடுது. அப்போ தான் மாதரா இஷிகியோட பவர்ஸை நோட் பண்ணுறாரு. எனிமீஸை அனலைஸ் பண்ணணுங்கிற விஷயமே இப்போ தான் மாதராக்கு தோணுது. அப்படி பார்க்கும்போது அப்போ தான் மாதராக்கு ஒரு விஷயம் புரியுது. அதாவது இந்த ஒட்சுசுகி அவனோட ஐயிலிருந்து ஆப்ஜெக்ட்ஸை ஸ்ட்ரிங் பண்ணுறான். சேம் டைம் சாக்ரா ராட்ஸையும் எடுக்கிறான். ஆனால் இவனோட ஐ பார்க்க சாதாரண பியாக்குகன் மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வர இந்த ஐயை வச்சு இப்படிப்பட்ட டெக்னிக்ஸை பண்ண முடியாது. அப்புறம் எப்படி இவனால் இதெல்லாம் பண்ண முடியுதுங்கிற கேள்வி மாதராக்கு வருது. இவர் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்க இஷிகி தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போதான் மாதரா இஷிகிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பக்காவான பிளானை போடுறாரு. அதாவது ஒரு உட் க்ளோனை கிரியேட் பண்ணிவிட்டு இஷிகியை அவரோட உட் ஸ்டைலால் அட்டாக் பண்ணுறாரு. சேம் டைம் அவரோட உட் க்ளோன் இஷிகியை பின்னாடி இருந்து லாக் பண்ணிட்டு இருக்கு. இந்த மீன் டைமில் ஒரிஜினல் மாதரா இஷிகியை செலுத்தின அதே சாக்ரா ராட்ஸை வச்சு இஷிகியை ஸ்டாப் பண்ண வராரு. அப்போது கரெக்டாக இஷிகி மாதராவோட ராட்ஸை ஷ்ரிங்க் பண்ணிடுறாரு. அப்போ தான் மாதராக்கு புரியுது, இவன் ஆப்ஜெக்ட்ஸை ஷ்ரிங்க் பண்ணுறது, சாக்ரா ராட்ஸை யூஸ் பண்ணுறது பியாக்குகனை வச்சு இல்லை, பக்கத்தில் இருக்கிற வித்தியாசமான டொஜுட்ஸுவை வச்சு தான்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. என்னதான் மாதரா பொறுமையாக இஷிகியை அனலைஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இஷிகி மாதராவோட கதையை சீக்கிரம் முடிக்க தான் நினைக்கிறாரு. இவர்கிட்ட ஷ்ரிங்க், சாக்ரா ராட்ஸ்னு இந்த 2 எபிலிட்டி தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்த மாதராக்கு ஷாக் கொடுத்து ஒரு மிகப்பெரிய கியூபை இஷிகி இறக்குறாரு.
இது அப்படியே மாதரா மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. இதை பார்த்து அவர் ஷாக் ஆகுறாரு. காட்சிகள் மாறுது. ப்ரீவியஸ் எபிசோடை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நருட்டோ போன அப்புறம் வேர்ல்டில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் நிறைய பேர் நிறைய விதமாக டிவைட் ஆகி இருப்பாங்க. நிறைய குரூப்ஸும் உருவாகி இருக்கும். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு குரூப் தான் இந்த ஒட்சுசுகி வர்ஷிப்பர்ஸ். இவனுங்க யாருன்னா ஏர்த்துக்கு வந்த ஒட்சுசுகியை வழிபடுவானுங்க. ஏர்த்தோட முக்காவாசி ப்ராப்ளம்க்கு இவனுங்க தான் காரணமாகவும் இருக்காங்க. அப்படி அந்த கேங்கை சேர்ந்த ஒருத்தனை போட்டு ஒரு ஷேடோ பொழந்து எடுக்குது. யாரடா அதுன்னு பார்த்தா அது ஒரு பொண்ணுன்னு ரிவீல் பண்ணுறாங்க. இந்த பொண்ணுக்கு ஷேரிங் என்ன இருக்குன்னு ரிவீல் பண்ணுறாங்க. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இட்டாச்சி தான் ஆல்ரெடி எல்லா உச்சியாசையும் தீர்த்து கட்டிட்டாரு. அப்புறம் எப்படி இங்கே ஒரு லேடி உச்சியா இருக்காங்கங்கிற டவுட் எல்லாருக்குமே வருது. அப்புறம் தான் சொல்கிறாங்க இவங்க சாஸ்கேவோட பொண்ணா. ஆமாம், சாஸ்கேவோட பொண்ணுன்னு சொன்ன உடனே எல்லாரும் இவங்கள சரடான்னு நினைக்காதீங்க. இவங்க சரடா இல்லை, சாஸ்கேவோட முதல் பொண்ணான நெரிடா உச்சியா. என்னடா வளர்றேன்னு கேட்காதீங்க. இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன், இது வேற ஒரு டைம்லைன். இந்த டைம்லைன் ஒரிஜினல் டைம்லைன் மாதிரி இருக்காது. இங்கே நடக்கிற கதைகள் டோட்டலாக வேறையா இருக்கும். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் இந்த மாங்காவில் நடந்திருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போது கதைக்கு வரேன். இப்படி ஒட்சுசுகி கிளானை சேர்ந்த ஒருத்தனை போட்டு நெரிடா பொழக்கிறாங்க. அவன் இவங்க கிட்ட கெஞ்சிரான். பட் இவங்க அந்த இடத்த இப்போவே சொல்லு, எங்கே வச்சிருக்கீங்க அவருன்னு கேட்டு அடிக்கிறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அந்த நபர் சொல்கிறாரு. ஆனாலும் நெரிடா அவரை விடுறதா இல்லை. அப்போது திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. நீ எவ்வளோ அடித்தாலும் அவன் சொல்ல மாட்டான்னு யாரோ சொல்கிறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா அது சாஸ்கேவா இருக்காரு. நெரிடா, உன்னை இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மறந்துட்டியான்னு சாஸ்கே கேட்குறாரு. நீங்கள் சொன்ன எதையும் நான் மீறலை. பாருங்க, ரொம்ப காமா இவங்கிட்ட இன்ட்ராகேட் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு நெரிடா சொல்கிறாங்க. அப்போ ஏன் இவன் முகத்தில் காயங்கள் இருக்குது? உங்கள் ஊரில் இப்படி தான் இன்ட்ராகேட் பண்ணுவாங்களான்னு சாஸ்கே கேட்குறாரு. அது நார்மலாக தான் பேசிகிட்டு இருந்தேன், பட் இவன் திடீர்னு தடிக்க விழுந்துட்டான், அதனால தான் இவனுக்கு அடிபட்டிருக்குன்னு நெரிடா சொல்கிறாங்க. எப்படி பின்னாடி இருக்கிற அந்த மொத்த குரூப்பும் தடுக்கி விழுந்துட்டாங்களான்னு சாஸ்கே கேட்குறாரு. அப்போதான் நெரிடா பக்கத்தில் இருக்கிற குரூப்பை காட்டுறாங்க. இவங்களும் ஒட்சுசுகி வர்ஷிப்பர்ஸ் தான். இவங்க கிட்டையும் கேள்வி கேட்டு நெரிடா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. வலி தாங்க முடியாமல் இவனுங்க எல்லாரும் மயங்கிட்டாங்க. வேற வழி இல்லாமல் நெரிடா இவங்களை ஹர்ட் பண்ணதை ஒத்துக்கிறாங்க. சாஸ்கே, இந்த வயலன்ஸ் எல்லாம் நீங்கள் விட்டுட்டு சரடா சாக்குரா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் எப்படியாவது நருட்டோ இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறேன்னு நெரிடா சொல்கிறாங்க. இல்லை, இதை உன்னால் தனியாக பண்ண முடியாது. நம்ம ஒன்று சேர்ந்து தான் நருட்டோவை கண்டுபிடிக்க முடியும்னு சாஸ்கே சொல்கிறாரு. நான் சரடா கிட்ட பேசினேன். சாக்குரா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களாம். ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு வந்தே பல மாதங்கள் ஆகுது. அதனால் இப்போ நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நருட்டோவை நம்ம நிச்சயமாக கண்டுபிடிக்கலாம்னு நெரிடா சொல்ல 2 பேரும் அப்படியே கிளம்புறாங்க. காட்சிகள் மாறுது. மாதரா இஷிக்கியோட ஃபைட்டை மறுபடியும் காட்டுறாங்க. மாதரா இஷிக்கியோட கியூப்ல சிக்கி நசுங்கி போகிறாரு. இப்போதான் நீ நல்லா சண்டை போடுறேன்னு நினச்சேன், அதுக்குள்ளே செத்து போயிட்ட, சுத்த வேஸ்ட்டுன்னு இஷிக்கி சொல்கிறாரு. பார்த்தா அது உட்டன் க்ளோனாக இருக்கு. ஓஹோ, க்ளோன்ஸை உட்டில் கூட பண்ணலாமா? பரவாயில்லையே, இந்த ஹியூமன்ஸ் எல்லாம் திறமையானவங்களாக தான் இருக்காங்கன்னு இஷிக்கி சொல்கிறாரு. மாதரா ஒளிஞ்சு இஷிக்கியை பார்த்துட்டு இருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு சேஃப்கார்டில் அவரை அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஒரு ஹைட் ஆகும்போது இஷிக்கியோட டெக்னிக்ஸையும் அப்சர்வ் பண்ணுறாரு. இதை நோட் பண்ண இஷிக்கி மாதரா கிட்ட பேசுகிறாரு. இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு நீ என்னோட டெக்னிக்ஸை அப்சர்வ் பண்ணுவேன்? இப்படி நோட் பண்ணுறதால உன்னால் என்ன பண்ணிட முடியும்னு நீ நினைக்கிற? எல்லாமே வேஸ்ட்டு தான் ஹியூமன். என்ன அழிக்க இந்த பூமியில் ஒருத்தனும் இல்லை. வீணாக ட்ரை பண்ணி மொக்க வாங்காதுன்னு இஷிக்கி மாதராவை பார்த்து சொல்கிறாரு. கடுப்பான மாதரா ஒரு பவர்ஃபுல்லான ஃபொர்பிடன் ஜுட்ஸுவை போடுறாரு. இந்த ஜுட்ஸு ஆசிரமோடது. இதை யூஸ் பண்ணும்போது ஒரு என்டையர் ஃபாரஸ்ட்டையே ஒரு செகண்டில் க்ரியேட் பண்ணிட முடியும். இதை வேறு யாராச்சும் யூஸ் பண்ணால் அவங்க சாக்ரா ட்ரெயின் ஆகி சாகக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஜுட்ஸுவை ஃபொர்பிடனாக மாற்றிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜுட்ஸுவை இஷிக்கிக்கு அகைன்ஸ்டாக மாதரா யூஸ் பண்ணுறாரு. இதை பார்த்து இஷிக்கியே ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஒரு செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பாழடைஞ்சு போயிருந்த இடம் இப்போ ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டாக மாறிடுச்சு. இதை இஷிக்கியால் நம்பவே முடியல. இவன் நம்மளை எங்கேயோ டெலிபோர்ட் பண்ணிட்டானாங்கிற டவுட் கூட இஷிக்கிக்கு இருக்குது. பட் மாதரா ரொம்ப ஈஸியாக ஹைட் ஆகி இஷிக்கியை அட்டாக் பண்ணுறாரு. இஷிக்கியும் அந்த ஃபாரஸ்ட்டை அழிச்சுக்கிட்டே மாதராவை தேடி போகிறாரு. எப்படி போன இவங்களில் யார் ஜெயிக்க போகிறா?
மாதரா அவரோட மிஷனை சக்ஸஸ் பண்ணாரா இல்லையாங்கிறத உங்களுக்கு அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். இந்த ஃபைட்டில் உங்கள் சப்போர்ட் மாதராக்கா இஷிகிக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.